கோபால கோபால கோகுல நந்தன கோபால நந்தகுமார நவனித சோர பிருந்தாவனச்சர கோபால 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 கோகுல நந்தன கோபால. இதுல ஒரு பாசுரம் விட்டு ராமகுணத்தை அனுபவிச்சுருந்த ஆழ்வாருக்கு முள்ள கிருஷ்ணானுபவம் விலகி ராமானுபவமே பூர்ணமா வந்துடுத்து போல இருக்கு. அந்த ராமானுபவம் பூர்ணமா வந்துடுத்து. கிருஷ்ணானுபவமே மூழ்கி இருக்கக்கூடியவர் அவருக்கு ராமானுபவம் வந்துட்டதுனால இப்பொழுது என்ன பண்றார், ஒரு சுந்தரகாண்டம் பாட போறார். இப்போ இத பாராயணம் பண்ணினாலேயே சுந்தரகாண்ட பலன். அதே போலதான் குலசேகர பெருமாள் ராமகுணத்திலேயே ஈடுபட்டிருக்கிறவருக்கு திடீர்னு ஒரு கிருஷ்ணானுபவம் வந்தது. கண்ணன் விஷயமான பாட்டுகளை பாடுறார் குலசேகர பெருமாள். அதுபோல இவர் ராமன் விஷயமான பாட்டுகளை இப்ப பாடுறார். சுந்தரகாண்டத்திலே சீதாதேவிக்கு ஹனுமான் அங்குலிய பிரதானம் பண்ணினாரே, அதை சொல்லணும்னு ஒரு ஆர்வத்தினாலே இந்த 10 பாசுரங்களையும் தொடங்குறார். நெறிந்த கருங்குழல் மடவாய் நின்னடியேன் விண்ணப்பம் செறிந்த மணிமுடி சனகன் சிலை இருத்தூணினை குணர்ந்தது அறிந்து அரசுகளை கட்ட அருந்தவத்தோன் இடை விளங்க செறிந்த சிலை கொடு தவத்தை சிதைத்ததும் ஓர் அடையாளமுகும். சீதா பிராட்டி அசோகவனத்தை கடந்து கஷ்டப்படுறாள். பெருமாள் தண்டகாரண்யத்திலே கிஷ்கிந்தையிலே பிரஸ்ரவணகிரியிலே அலைஞ்சு கஷ்டப்படுறார். இந்த 2 பேரையும் கூட்டி வைக்க வேண்டிய பொறுப்பு சுக்ரீவனுக்கு வந்தது. கூட்டி வைக்க வேண்டிய திறமை ஹனுமானிடத்துல இருக்கு. அந்தந்த திசையிலே போய் தேடி வரும்படியாக பல வானரர்களை சுக்ரீவன் அனுப்ப தென் திசைக்காக நோக்கிய ஹனுமான், ஜாம்பவான், அங்கதன், நலன், நீலன், பனசன் முதலியவர்கள் எல்லாரும் திரளாக புறப்பட்டு ஆங்காங்கு ஒவ்வொரு வனாந்தரங்களையும் கிராமாந்தரங்களையும் புகுந்து தேடி சென்று கடைசியில் சமுத்திரக்கரைக்கு வந்து சம்பாத்தியினுடைய வார்த்தையினாலே, ஜட்டாயுவனுடைய சகோதரனான பட்சிராஜன் சம்பாத்தியினுடைய வார்த்தையினாலே சீதாதேவியை ராவணன் இலங்கைக்குத்தான் கொண்டு போயிருக்கிறான் என்கின்றதை தெரிந்து கொண்டதும் யார் இலங்கைக்கு போக முடியும் என்று சொல்லி அவர்கள் கூடி பேச, அவரவர்கள் தங்களுக்கு திறமை இல்லை, 10 யோஜன தூரம்தான் தாண்ட முடியும், 20 யோஜன தூரம்தான் தாண்ட முடியும் என்று சொல்லி பின்வாங்க 100 யோஜன தூரமும் தாண்டி பிராட்டியை பார்த்து திரும்பி வரும்படியான சமர்த்தனான ஒருவனான ஆஞ்சநேயன ஜாம்பவான் பிரேரண பண்ண, ஸ்வபாவத்தில் வினயமுடையவராகிய ஹனுமான் எழுந்திருந்து வயதுல பெரியவரான ஜாம்பவான வணங்கி ஸ்தானத்தில் பெரியவனான அங்கதனையும் வணங்கி எல்லாரும் ராமபக்தர்களா இருப்பதனாலே அவ்வளவு வானரர்களுக்கும் அஞ்சலி செய்து சர்வம் ராமமயம் ஜகத்து என்று அண்டச்சராச்சரங்கள் எல்லாவற்றுக்கும் அஞ்சலி செய்து அங்க இருக்கக்கூடிய மகேந்திர பர்வதத்தினுடைய உச்சியில ஏறி மலையை ஒரு குலுக்கி ஜெய் சீதாராம் என்று ஆகாச மார்க்கமாக புறப்பட்டு ததோ ராவணநீதாயா சீதாயா சத்ருகரிசனா இஜேஷ பதமன்வேஷ்டும் சாரணாச்சரிதேபதி ஆகாச மார்க்கமாக ராமஸ்மரணம் பண்ணிக்கொண்டே போக அப்ரஜாலானி கர்ஷன் மேகமண்டலங்கள் எல்லாம் இழுத்து கொண்டு பிரச்சன்னச்ச பிரகாசச்ச என்னும் மேகமண்டலங்கள்ல புகுந்து வெளியில புறப்பட்டு அங்க குறுக்கிட்ட மைனாக பர்வதத்தையும் சமாதானம் பண்ணி ஒரு மரியாதை பண்ணி அதுக்கு பிறகு சுரசை என்கின்ற நாகமாதாவின் வாயில புகுந்து புறப்பட்டு தாட்சாயினி நமோஸ்துதேன் அவளிடத்திலையும் விடைபெற்றுண்டு பிறகு குறுக்கிட்ட சிம்மிகையினுடைய வாயில புகுந்து அவள் வயிற்றை கிழித்து கொண்டு வெற்றியோடு திரும்பி சுவேல பர்வதத்துல வந்து குதிச்சு உடனே சந்தியா காலம் வரை சந்திரோதயம் ஆகட்டும் என்று காத்திருந்து சந்திரோதயம் ஆன பிறகு லங்கையில பிரவேசிக்க
லங்கினி தடுக்க, லங்கினிய ஒரு தட்டு தட்டி விட்டு அவள் வாயாலையும் மங்களாசாசனம் பெற்று உள்ள பிரவேசித்து லங்க பூரா தேடி சதுரங்குல மாத்திரம் தாக்கி இல்லாம தேவிய காணாதபடி ராவணாந்தபுரம் பிரவேசித்து அங்க மந்தோதரியை பார்த்து இவள் சீதையோ என்று நினைச்சு தன் விவேகத்தினாலேயே அந்த கலக்கத்தை நீக்கி இவள் சீதை இல்லை என்று தெரிந்த பிறகு தான் சோர்வு அடைந்து நாம் இன்னும் காணலையே, பிராட்டிய தேடி வந்து என்று நினைச்சு உடனே பிராட்டி ஜெகன்மாதாவாச்சே, அவள் அருளால அவளை பார்த்தாதான் என்று நமோஸ்து தஸ்யை ஜனகாத்மஜாயை என்று பிராட்டிக்கு ஒரு நமஸ்காரம் செய்து கொண்டு நிமிர்ந்து பார்க்கும் பொழுது அசோகவனம் தெரிய, அது சீதையினுடைய சோகத்தை கூட நிவர்த்திச்சதோ நிவர்த்திக்கலையோ, ஹனுமானுடைய சோகத்தை நிவர்த்திச்சது. அங்கதான் தேவி இருக்கணும் என்று நினைத்து அசோகவனத்துக்கு வர அங்க வந்து மரத்தின் மேல மறையாக தாவி வந்து பார்த்தா அங்க பிராட்டி உட்கார்ந்திருக்கிறாள். க்ஷதிக்ஷமா புஷ்கர சன்னிவாட்சி யார் ரட்சிதா ராகவ லட்சணாபியாம்னு பார்த்ததுமே அருமையே அருமையே ஆரிது ஆற்றுவர் ஒருமையே எம்மனோர்க்கு உரை கற்பாலதோ, இப்படி ஒரு சொரூபமா, இப்படி ஒரு தவமா, இப்படி ஒரு கற்பா என்று நினைத்து கண்ணீர் விட்டு மணக்கண்ணாலே ராமபிரானிடத்துல போய் கண்டேன் சீதையை என்று சொல்லி தனக்குத்தானே ஆனந்தப்பட்டு சமயம் பார்த்து கணையாகிய கொடுக்கணும் என்று ஒளிந்து கொண்டு இருக்கிறார். ராவணன் வராம், கண்டபடி பேத்துகின்றான் பிராட்டியினுடைய எதிரில். ராவணனை பார்த்து சீறுகின்றாள் சிங்கம் போல பிராட்டி. கடைசியில் அவனுக்கும் உபதேசம் பண்றாள், ஸ்ரீராமனை சரணாகதி பண்ணு, உன்னை காப்பாற்றுவார் என்று. ராவணன் போன பிறகு சீதாதேவி கதறி கொண்டு இருக்க திரிஜடை சொப்பனம் கண்டதாக, சீதைக்கும் ராமனுக்கும் பட்டாபிஷேகம் நடக்கிறதாக கனவு கண்டதாக சொல்லு. உடனே பிராட்டி அந்த கனவு நமக்கு கிடைக்கலையே, கனவுலியாவது பெருமாளை நாம் பார்க்க கூடாதா என்று நினைச்சு தவிச்சு தனக்குத்தானே துக்கப்பட்டு உடனே தான் அந்த மரத்துல தானே தன்னுடைய பின்னலை எடுத்து கட்டி கொண்டு தொங்கலாம் என்று நினைத்து வெறுத்து உடனே உயிரை விட்டுடலாம் என்று நினைக்கிற சமயத்திலே உடனே எதிரில் வந்து ராம கதையை சொல்லிண்டு வரா. அப்படி வரும் பொழுதே ராஜா தசரதோ நாம ரதகுஞ்சரவாஜிமான் அப்படின்னு சுந்தரகாண்டத்துல அங்கு ஒரு அத்தியாயம் முன் நடந்த ராமகதைகளை சொல்லி கொண்டு வரார். அந்த ராம கதை தான் அவளுக்கு ஜீவனம். கனையாழிய கடைசியில தான் கொடுக்க போறா. முதல்ல வந்ததும் இந்தா அப்படின்னு கொடுக்கறது பெருமை இல்லை. துக்கம் அவளுக்கு ராமகதையாலேயே நிவர்த்தி ஆகணும். ராமகதையை சொல்லிட்டு வந்தது ராமான்னு ஒருத்தர் சொல்ல மாட்டாரா இந்தூர்ல அப்படின்னு தவிச்சுருந்தவளுக்கு தவ கதாமிருதம் தப்த ஜீவனம்னு அந்த ராம கதை விழுந்ததுமே போன உயிர் திரும்பி வந்துடுத்தான். இருந்தாலும் இவர் எப்படி ராமகதையை சொல்றார்? நீ யாருப்பா? நீயோ வானரனா இருக்கிறாய், அவரோ நரனா இருக்கிறார். உங்கள் ரெண்டு பேருக்கும் சமாகமம் எப்படி ஏற்பட்டது? சமாகமம் வாஸ்தவம் தானா? ராமரை பத்தி எல்லாம் உமக்கு தெரியுமா? ராமர் எப்படி இருக்கிறார்? ராமர் அவருடைய சாமுத்திரிகா லட்சணங்கள் எல்லாம் சொல்லு, அவருடைய சரித்திரங்கள் எல்லாம் சொல்லு. நெருங்கி பழகியிருந்தாதானே அங்க நடந்த உண்மைகள்லாம் இவருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்பதானே இவரை நம்பிக்கைக்கு பாத்திரமானவர் என்று நினைச்சு அவர் வாயால ராமகதையை கேட்கணும் என்றும் ஆசைப்பட உடனே இவர் சொல்லுகின்ற அடையாளங்கள், நான் ராமதாசன், ராமனோட கூடவே இருக்கிறவன், அதனாலே நான் ராமபிரான் சொன்னதான சில அடையாளங்கள் அந்த ராமகதைகளை சொல்லிண்டு வர ஆரம்பத்தில் இருந்து. நெறிந்த கருங்குழல் மடவாயே, அழகான நெறிந்த நெருக்கமான தலையில சுகந்த தைலம் தடவிக்கலே, வாரிக்கலே, கொண்ட போட்டுக்கலே, பின்னல் போடலே, ஏகவேணி தராம் அப்படின்னு இருக்கும் பொழுதே அந்த கூந்தல் அழகா இருக்கான். நெறிந்த கருங்குழல் மடவாய் நின் அடியேன், உன்னுடைய தாசன் வந்திருக்கிறேன் என்கிறார். விண்ணப்பம் செறிந்த மணி முடிச்சனகன் சிலை இருத்து நினை கொணர்ந்தது அறிந்து. பாலகாண்ட கதையை சொல்றார்.
செறிந்த மணிமுடி சனகன், உன்னுடைய தகப்பனாரா இருக்கக்கூடிய ஜனக மகாராஜன் அவன் வைத்திருந்த சிவதனுஷ், சிவதனுஷ் சிலைனா வில்லுன்னு அர்த்தம், அதை இருத்து சிவதனுர் பங்கம் பண்ணி நினை கொணர்ந்தது. உன்னை திருக்கல்யாணம் செய்து கொண்டு அயோத்திக்கு திரும்பும் பொழுது கொண்டு வந்தாரே, இங்க சீதையைன்னு சொல்ல வேண்டியது இல்லையே, தாயாருக்கு ஹனுமான் ராமாயணம் சொல்லும்படி அல்லவோ ஹனுமானுக்கு ஒரு பாக்கியம். தாயார் அதை கேட்கிறாப்புல, அதனால நினைங்கிறார். உன்னை கொண்டு வந்தது அறிந்து அரசு களை கட்ட வந்தவர் யாரு? அருண் தவத்தோகோன் பரசுராமன். அவன் என்ன பண்ணினான்? அரசுங்கிறது ஒரு களையா, களைனா வயல்வெளிகள்ல இடையில இடையில பூண்டு முளைக்கமே, அதுக்கெல்லாம் களைன்னு பெயர். அது எல்லாத்தையும் புடுங்கி எறிஞ்சாதான் நன்னா இருக்கும், வயல் நன்னா இருக்கும். அந்த வேலைக்குத்தான் பரசுராம அவதாரமா. அரசுகள் எல்லாம் வயல்வெளியில வந்த களைகள் மாதிரி தசரதன் ஜனகன் போன்ற தர்மாத்மாக்களான அரசர்களுடைய மத்தியிலே அதர்மிஷ்டர்களான இந்த அரசர்கள் எங்கேந்து தோன்றினார்கள்? அந்த பரசுராமர் தன் தன் கோடாலிய ஜனகன் மேல வச்சாரா, தசரதன் மேல வச்சாரா? பயம் வைக்க முடியலங்கிறதுக்காக இல்ல, வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னால் தர்மாத்மாவான அரசர்களை விட்டுட்டு தர்மாத்மாவான அரசர்களுக்கும் துரோகிகளாக கார்த்தவீரியார்ஜுனனை போன்ற கலைகளாக இருக்கக்கூடிய அரசர்கள் எல்லாரையும் வெட்டி வீழ்த்தி அரும் தவத்தோன், அதுவே ஒரு தபசு போன்றவனா இருக்கக்கூடிய அவன் வந்து இடை விலங்க எதிர்நோக்கி வந்து செறிந்த சிலை கொடு தவத்தை சிதைத்ததும், அவன் கொண்டு வந்த விஷ்ணு தனசை தன் கையில வாங்கி கொண்டு அவன் பண்ணின தபச லோகக்ஷேமார்த்தமாக மட்டிலுமாக இருக்கிறதுனாலே தனக்கு அர்ப்பணம் பண்ணும்படியாக அதை பெற்றுக்கொண்டு அந்த தபசனுடைய பலனை அவனுக்கு கிடைக்காதபடி சிதைத்தது. இதெல்லாம் வாஸ்தவம் தானே அம்மா? ஒரு அடையாளம். ஹனுமான் சொல்றா, இதெல்லாம் உண்மைதானே, நான் தெரிஞ்சின்றிருக்கிறது சரிதானா அப்படிங்கிறார் ஹனுமான் பிராட்டியின் இடத்துல. இது உலக பிரசித்தமானது தானே ஆஞ்சநேயா, அதனால நீ தெரிஞ்சுட்டேன்னு சொன்னா ஆச்சரியம் இல்லையே. அவருக்கும் எனக்கும் மட்டிலும் தெரிகிறாப்புல ஏதாவது சொன்னாதானே உன்னை நான் நம்புறாப்புல இருக்கும். உடனே சொல்றார், கோவிந்த நாம சங்கீர்த்தனம்.